ஐயா பேர் பழனியப்பன். ஒன்று விளக்கம் பார்த்தாலே தெரியும் ஒரு சிவனடியார் அப்படின்னு. அந்த தோட்டில் புரியவே சொல்லுவோம். ஐயா நீங்கள் எந்த ஊரில் வரீங்க? ஆலையார்பட்டி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். கடைசியாக வந்த சிவனடியார் பேர் பனையடியார். அவர் வந்து தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோயிலில் உழவார பணி பண்ணிட்டு இருக்கார் ரொம்ப வருஷமா. 82 வயசு ஆகுது. இங்கே வந்து அப்படி சிவஸ்துதி சொல்லிட்டு போனார். இப்போ தான் 4 நாளுக்கு முன்னாடி பண்ணார். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் நீங்கள் தெய்வீகமாக பண்ணேன்னு சொல்றீங்களே, ஒரே ஒரு வரி சொல்ல. அப்போ நீங்கள் தான் பேசணும். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னா தொழில் செய்கிற இடம் கோயில் இல்லைங்களா? அது அப்படிதான் இருக்கும். நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து கழிவுகளை யாரை ஒரு நல்ல டாக்டர், ஆன்மீகவாதி, சேவை மனப்பான்மை உள்ளவங்க, ஆன்மாவை நேசிக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் பணம் எதுக்கு அழைகிறாங்க தெரியல. கழிவு முத்த அவங்களுக்கு ஒரு நல்ல பால் கிடைக்கல, நல்ல டாக்டர் கிடைக்கல, நல்ல ஜோதிடர் கிடைக்கல, நல்ல ஐயர் கிடைக்கல. கூட உண்மைதான் வேல்யூஸ் வாழ்க்கையின் விழுமியங்கள் மாறிடுச்சு. நல்ல விஷயங்கள் நம்ம விட்டு போயிடுச்சு. வியாபார நோக்கம் தான் எல்லாம் வியாபார நோக்கம். அதான் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு துன்பம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்காங்க தவிர மனம் போன போக்கில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இதில் நீங்கள் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஆளா இருக்கிறீங்க, ஒரு டாக்டர். அது அவருடைய விருப்பம், கற்பகத்துடைய விருப்பம். இது உங்களுடைய முற்பிறவி கர்மா. உண்மையாக சத்தியமா ஆன்மீக பக்குவப்பட்டாதான் இந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் வாழ முடியும். எல்லாருக்கும் ஆன்மா எனக்கு இருக்கு, பசுவுக்கு இருக்கு. நீங்கள் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறீங்க, பசு புரிஞ்சுக்கிறோமா? அது மாதிரி ஆன்ம ஞானங்கிறது அதை மாணிக்கவாசன் சொன்ன மாதிரி புண்ணாய் புண்டாய் புழுவாய் பரமாகி பல்விருமாய் பரமையாய் இத்தனை பிறகு எடுத்து வந்துருக்கோம். உண்மைதான். இது சாதாரண விஷயமா? உங்களுக்கு ஒரு நல்ல ஆயுதம் கொடுத்து, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, பெரிய தொழிலுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுத்து, அதுலேயும் நீங்கள் புண்ணியம் விட்டுங்க பாருங்க. புண்ணியம் பாவம் இல்லாமல் நீங்கள் சம்பாதிச்சாலே, புண்ணியம் பண்ணி சம்பாதிச்சாலே தொழில் எத்தனையோ இருக்கு. சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. கரெக்டான முறையில் அதுதான் உங்களோட காரணம். அதாவது தர்மத்தின் வெளிப்படாத பணம் உங்களுக்கு பயன்படாது. நம்ம கிட்ட இருக்கிற சொத்து சுகம் அந்த பணம் தான். அது வந்து அது நம்மளோட இல்லை, உடம்பு போயிட்டா இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வழியா தேவையானவங்களுக்கு அது போய் சேரும். நம்ம ஒரு ட்ரஸ்டி, அவ்வளவுதான். அது நமக்கு சொந்தம் கிடையாது. அந்த உணர்வு வரணும். ஆன்ம விளக்கத்துக்காக அதனுடைய காரணங்கள் உங்களை வந்து சேருது. அதை வச்சு நீங்க ஆன்மாவை பெருக்கிக் கொள்ளணும். மேற்கொண்டு பாவங்கள் செய்து ஆன்மாவை சுருக்கிக் கொள்ளக்கூடாது. நீங்க பசுன்னு சொன்னீங்க. இந்த பசுவுக்கு அந்த பதிவேல ரொம்ப ஆசை. பாசங்கள்லாம் பதினமா விட்டுட்டு இருக்கோம். அதான் உங்களுடைய சைவ சித்தாந்தம் பசுபதி பாசம் அதான் சொல்றது. நான் ஸ்டேட் சொல்லுது இல்லை. இப்ப நம்ம தான் வானப்பிரசத்துல இருக்கோம். சன்னியாசி தான் வாங்கல. இல்லை வாங்க மனைவி இருக்காங்க. தாமரை இலை தண்ணீர் மழை. கரெக்டா சொல்றீங்க. ஒட்டவும் இல்லாம இவருடைய கர்மாக்கு நல்ல விதமா பண்ணிட்டு விட்டும் போகாமல் ஒட்டி கொள்ளாமல் பகவான் சொல்றாரு. இவர் வந்து நான் இப்படிலாம் பார்க்க முடியாதுங்க. கிளினிக் டயத்தில் அழைச்சிட்டு வராதிங்க. இவரை நான் ஃப்ரீயா இருக்கும்போது அவசியமா வந்து நிறைய பேசுறேன். உங்களோட ஆன்ம சக்தி இருக்கு, கண்ணில் ஒளி இருக்கு, கண்டிப்பா ஆத்ம சக்தி நிறைய இருக்கு, பெரிய விஷயம் இருக்கு. அம்பாளுடைய நான் பகவதி பூஜை டெய்லி பண்றேன். அப்படியா? சரி, கற்பகாமல் மேல நான் எழுதின ஒரு பாட்டு நான் இப்போ ஒரு வரிகள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு பாட தெரியாது. இதெல்லாம் நித்யஸ்ரீ எஸ்பிபி தான் அழகா பாடியிருக்காங்க. நான் வரிகளை உங்கள்கிட்ட, ஏன்னா இந்த இடத்துல இருந்து இந்த வரிகளை உங்களுக்கு முன்னாடி சொன்னது என்னுடைய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. கண்ணுக்கு நீ விருந்து கற்பகமே, மனப்புண்ணுக்கு நீ மருந்து நிச்சயமே, விண்ணிற்கு எழுவூட்டும் வானவில் போல் என் பண்ணுக்கு அழகூட்டும் வண்ணமயிலே, உண்ணவும் உறங்கவும் உயிர்ப்போடு உன்னை பாடவும் ஊடகமாய் அமைந்துவிட்டு உன் அருள் உன் கருணை எண்ணி பார்க்கையிலே மனம் கண்ணி போகுதடி, பார்த்தாலே பரவசத்தில் ஆட்டிவிடும் ஆளுமை உமையே, பரமனின் பாதி உமையே, எண்ணே உந்தன் வல்லமையே, யமையே என்றுமே கன்றையே காத்திடும் பசு போல கண்ணுக்குள் வைத்து காத்திடும் கற்பகமே,
மண்ணிலே மக்கிடும் மனிதனாய் பிறந்திடினும் என்னுடைய நீ அமைந்தால் விண்ணிலே வீடமைப்பேன். காற்றிலே கலந்துவிட்ட கண்ணனின் குழல் போல ஏற்றமுடன் நான் கலந்தேன் கற்பகமே உங்கள் அருள்களிலே. இதுவும் அவனருளால் அவன் தான் உண்மைதான். அவளுடைய அனுமதி இல்லாமல் நம்ம இந்த அளவுக்கு பேசவும் முடியாது. உங்களை பேச வச்சது அவன். கட்டாயமா சர்வம் அவன் தான். பெரிய விஷயம் தான். ரொம்ப சந்தோஷம். ஆத்மாவை சந்திச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை சீக்கிரமே சரி பண்ணணும். ஓகே சார். நன்றிப்பா. தேங்க்யூ.